பண்றாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து கோபியோட ஹோட்டல காட்டுறாங்க. அவர் வந்து உட்காந்து அவருடைய செஃப் வந்து சமைச்சிட்டுருக்காங்க. அடுத்து இன்னொருத்தன் வந்து காய் கட் பண்ணிட்டுருக்கான். "ஏன் என்ன இன்னைக்கு நீ ஒரு ஆள் தான் காய் கட் பண்ணிட்டு இருக்க? வேற யாரும் இல்லையான்னே?" "சார் அவங்க எல்லாமே லீவ் போட்டுருக்காங்களா சார்?" அண்ணன்னு. "ஆமா சொன்னாங்களோ, ஒருத்தன் வந்து உடம்பு சரியில்லன்னா, ஒருத்தன் தங்கச்சி கல்யாணம்னியாம். ஐயோ! நீ இப்படி காய்கறி கட் பண்ணி எப்போ சமைச்சு, எப்போ ஆர்டர்லாம் டெலிவரியெல்லாம் குடுக்குறதுக்கு? நீ போ நானும் கட் பண்றேன் சேர்ந்துன்னு" கட் பண்றாரு. "இந்த பீஸ் ஓகேவா? இந்த பீஸ் ஓகேவா? சார் இத விட சிறுசு சார், இத விட சிறுசு சார்" அப்படிங்கிறாரு. அடுத்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது. "சார் என்ன சார் ஸ்நாக்ஸ் கேட்டோம், அது இன்னும் கொண்டு வந்து குடுக்கவே இல்லைங்க டெலிவரின்னு." "சார் இப்போ வந்துரும் சார், பேக் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்துரும்" அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொருத்தர் வராரு. அவர்ட்ட கேட்குறாங்க, "ஏய் என்னடா பேக்கிங் குடுக்கலையா போயி? அவங்க ஸ்நாக்ஸ் கேட்டுருக்காங்கல்ல" அப்படிங்கிறாங்க. "சார் ஆர்டரெல்லாம் போட்டாச்சு சார். பட் பேக்கிங் மட்டும் தான் பண்ணலண்ணே." "ஏன் அத பண்ணாம வச்சிருக்கீங்க? பண்ண வேண்டியது தானேண்ணே." "இல்ல சார் பேக் பண்ற மனோகர் லீவ் போட்டான்ல" அப்படிங்கிறாங்க. "ஏன்பா அப்போ அவன் வர வரைக்கும் அத பேக் பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருப்பீங்களா? அப்புறம் எப்படிப்பா நான் டெலிவரி பண்றது? வா நீ நான் நல்லா பேக் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு எல்லாரும் கூட்டிட்டு போய் பேக் பண்ற வேலைய பார்க்குறாரு. அப்படியே அம்மாவுக்கும்